Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1127 part 2. ஓபன் பண்ணா லேபோ ஃபேஸா காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ஜோரோ அந்த லுச்சி பாயில அட்டாக் பண்றதுக்காக வெறி கொண்டு நின்னுட்டு இருக்கான். மேல இருந்து கண்ணா பின்னான்னு அடிச்சுக்கிட்டு செதறி வந்து விழுந்தானுங்கல்ல. அப்ப லுச்சி பாத்தீங்கன்னா லெப்பாடா மாதிரி மறைஞ்சிருந்து டயலாக் அடிச்சுக்கிட்டு இருப்பான். தேவையில்லாம என் வழியில குறுக்க வர்ற வேண்டான்னு. இதுல வேற நம்மால இருக்க இடத்த சுத்தி காடு மாதிரி இருக்குது. அது லுச்சிக்கு மறைஞ்சுக்கிறதுக்கு இன்னுமே ஈஸியா இருக்குது. ஆனா நம்மால அதுக்கெல்லாம் கவலையும் பட மாட்டான், அசரவும் மாட்டான். டே பண்ணி பாயில நீ என்னதான் ஒளிஞ்சாலும் ஓடினாலும் உன்னைய ஈஸியா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ற மாசா ரெடி ஆவான். அவனுமே வந்து அட்டாக் பண்ண வருவானா. அசால்ட்டா தடுத்து ரெண்டு பேருக்கும் வேற லெவல்ல பயங்கரமான சண்டை. அதுலயும் பறந்து பறந்து சண்டை போடுவானுங்க. லுச்சி பயலால ஜோரோவை சமாளிக்க முடியல. சுத்திக்கிட்டு தரையோட வச்சு ஒரே அடி தெரிச்சிருவான். அந்த டைம் லூஃபி பாத்தீங்கன்னா இழிச்சுக்கிட்டே வந்து என்னப்பா ஜோரோ நல்லா சூப்பரா சண்டை போட்டுட்டு இருக்க, என்ன உனக்கு ஹெல்ப் வேணுமான்னு கேட்பான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பேசாம போன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் லுச்சி வந்து அட்டாக் பண்ணுவான். மறுபடியும் ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. ஜோரோ என்ன சொல்லுவான்னா, இவனை நான் பாத்துக்கிறேன், நீ போய் அந்த கிசருவை சமாளி, ஏன்னா இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்க ஒரே டேஞ்சர் அவன் தானே. அந்த டைம் லுச்சி பாத்தீங்கன்னா ஜோரோவை கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுவான். என்னதான் மாங்குன்னு அட்டாக் பண்ணாலும் நம்ம ஜோரோவை ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லா அட்டாக்கையுமே கேஷுவலா தடுப்பான். லுச்சிக்கு வேற பயங்கரமா மூச்சு வாங்கும். என்னப்பா தம்பி உன்னால இவ்வளவுதான் முடியுமா, என்கிட்டயே உன்னால ஒழுங்கா சண்டை போட்டு ஜெயிக்க முடியலையே, இதுல எங்க கேப்டன்ட்ட வேற போகணும்னு ஆசைப்படுற, போயிடாத பல்லுகள் எல்லாம் பேத்து விட்டு அனுப்பிடுவான். லுச்சி சிரிச்சுக்கிட்டே சொல்ல போனா நீ ஸ்ட்ராங் தான், அது மட்டும் இல்லாம எம்பரர் ஆஃப் த சீல நம்பர் 2 ஆச்சே நம்ம ஜோரோ, இவனை மட்டும் இப்போ லுச்சி போட்டு தள்ளனா அவனுக்கு ஒரு பயங்கரமான பேரு கிடைக்கும். அதனால உன்னை சம்பவம் பண்ணாம விட மாட்டேன்னு மறுபடியும் வெறி கொண்டு சண்டை போடுறதுக்காக ரெடி ஆவான். அதே நேரம் நம்ம லூஃபி கிசருவை அடிச்சு திருக்க விட்டான்ல, கண்ட மேனிக்கு சுத்தி தூக்கி வீசியிருக்கான். ஆனா கொஞ்சம் கூட அதுக்கு ரியாக்ஷனே கொடுக்காம அப்படியே ஜாலியா படுத்துக்கிட்டே டிராவல் பண்ற மாதிரி. ஐயோ நான் ரொம்ப வேகமா பறந்து போறேன், இதே வேகத்துல போனேன்னா கடல்ல போய் விழுந்துருவனே. சரி ஓகேன்ட்டு அவனோட லைட் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அப்படிகா இப்படிகான்னு ரொட்டேஷன்லாம் போட்டு திருப்பி நம்ம லூஃபியை நோக்கி சும்மா மின்னல் வேகத்துல வருவான். லூஃபி பார்க்கும்போது வெளிச்சமா இருக்குமா, அப்படியே ஏகப்பட்ட ஸ்டார்ஸுங்க மொத்தமா அட்ட டைம்ல வந்த மாதிரி இருக்கும். அட்ட டைம்ல ஒரு 100 குண்டு பல்ப ஆன் பண்ணி விட்டா எப்படி இருக்கும், அப்படி தக தக தகன்னு மின்னும். நம்ம பையன் அப்படியே பேனு பாத்துக்கிட்டு இருந்தா வந்த வெளிச்சம் எல்லாமே கிசருவா மாறும். அப்படி மாதிரி லைட்ட ஸ்வாடா மாத்தி நம்ம பையில போட்டு கண்ட மேனிக்கு அட்டாக் பண்ணுவான். எந்த அட்டாக்லயுமே லூஃபி சிக்க மாட்டான். ஒருத்தன் அந்த மாதிரி அட்டாக் பண்ணா பரவாயில்லையே, கிசரு மாதிரியே ஏகப்பட்ட உருவத்தை உருவாக்கி அந்த குளோன்ஸ் எல்லாம் லைட்ட ஸ்வாடா மாத்தி அட்டாக் பண்ணும். அப்பவும் பையன் சிக்கல, கண்ணா பின்னான்னு அங்க அங்கன்னு எஸ்கேப் ஆகி அதுகிட்ட இருந்து ஓடிக்கிட்டே தான் இருப்பான். அதுக்கப்புறம் அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி இந்த குளோன்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிடலான்னு பார்த்தா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. கண்ணு வேற கூசுது, வெளிச்சம் இல்ல. அதனால கொஞ்சம் படாத பாடுபடுவான். சரி இனி இதுக்கப்புறம் இப்படியே அட்டாக் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு பெரிய சைஸுக்கு மாதிரி வெளிச்சமா மாதிரி இருக்க அந்த கிசரு எல்லாத்தையுமே அடிப்பான். எல்லாமே தெரிச்சிருங்க. பட் என்னன்னா அதுக்கு மறுபடியுமே கிசருவா மாறும். சின்ன சைஸ்ல இருந்தானா கூட பரவாயில்ல, அவனை டார்கெட் வச்சு அடிக்கிறது கஷ்டம். இப்ப பெரிய சைஸா வேற இருக்கானா, அதனால கையில எறும்பு மாதிரி ஓடி ஓடி வந்து அட்டாக் பண்ண வருவானுங்க. நம்ம பையன் எல்லாத்துலயும் தட்டி விடுவான், அடிச்சு விடுவான், என்னென்னமோ பண்ணுவான். ஒண்ணு வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் வாயில காத்த ஃபுல் பண்ணி ஒரு ஊதுவான் பாருங்க. வந்த வேகத்துல அத்தனை பேரும் பிச்சுக்கிட்டு போவானுங்க. பட் இருந்தாலுமே அங்க இருக்க மரத்தை பிடிச்ச அத்தனை லைட்டுமே ரிட்டன் இழுத்து விடும். இப்ப என்னன்னா லூஃபிக்கு இதுல யாரு ரியல் யாரு டூப்ளிகேட்னு தெரியல. எல்லாமே ரியல் மாதிரி தான் இருக்குது. அவனுக்கு கையில இருக்க அந்த லேசர் வச்சு அடிச்சானுங்கன்னா நிஜமாவே லூஃபியோட கையில வெட்டுப்படுது. அதனாலதான் எஸ்கேப் ஆற மாதிரி எஸ்கேப் ஆயிட்டு ரிட்டன் திரும்பி என்ன பயந்துட்டேன்னு நினைச்சியான்னு சொல்லி ஓங்கி ஒரு உதை, அதாவது லைனா வந்துட்டு இருந்திருப்பானுங்க. வச்ச மிதியில அட்ட டைம்ல அத்தனை பேருக்கு மிதி விழுந்திருக்கும். சோ மொத்தமா காலி ஆயிருவானுங்களா. நம்ம பையலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நிஜமான ஆளையுமே மண்டைய பழந்துட்டேனா சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு லெபார்டரிக்குள்ள டமால்னு வெடிக்கிற சவுண்ட். என்னடான்னு பார்த்தா உள்ளுக்குள்ள கிசரு நின்னுட்டு இருப்பான். அதுவும் நம்ம உசோப்பை புடிச்சுக்கிட்டு. அப்பந்தான் லூஃபிக்கே புரியுது அவன் இவனை ட்ரிக் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கான்னு. அப்ப ப்ரூக்கு கத்தியை நீட்டி ஒழுங்கா உசோப்பை விட்டுரு, இல்ல உன்னை பீஸா வெட்டிடுவேன்பா. நீ வெட்டணும்னா வெட்டிக்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, எனக்கு தேவை வேகா பங்கு. அவன் எங்க இருக்கான் ஒழுங்கா சொல்லுங்கன்னு மிரட்டுவானா. உசோப்பு பாத்தீங்கன்னா லூஃபி ஏதாச்சும் பண்ணுடான்னு புலம்பிட்டு இருப்பான். எப்படி புடிச்சு தூக்கி இருக்கான் பாருங்க வாயோட. நல்ல வேலை மூக்கு நல்லா நீளமா இருக்கேன்னு அதை புடிச்சு தூக்காம விட்டானே. அந்த டைம் அட்லஸும் வேகா பக்கம் பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு சும்மா சல்லுன்னு போவாங்க. அதை பார்த்த லூஃபி அட கிளட்டு ஆப்பிள் மண்டையா எங்கேயா போறேன்னு கதறிட்டு இருப்பான். நல்ல வேலை சஞ்சியும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு கூட போயிருவான். வேகா பங்கு பாத்தீங்கன்னா செம கடுப்புல கத்திட்டு இருப்பாரு. டே நேவி சோல்ஜருங்களா ஒழுங்கு மரியாதையா ஜுவல்லரி பாணியை விட்டுருங்க, இல்ல உங்க எல்லாத்தையும் நான் பொழந்துருவேன், அவளை காப்பாத்தாதான்டா நான் வந்துகிட்டு இருக்கேன், ஏன்டா ஒரு சின்ன குழந்தைய எப்பறா நீ அங்க தனியா விட்ட அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பானா. சஞ்சி பார்த்துட்டு எது அவ குழந்தையாமா, நம்ம பையன் வேற வெளியில தொங்கிட்டு இருக்கான்ல, உள்ளவான்னு அட்லஸ் கூட்டவுன்னு அப்படியே ஒரு பிரஷரை கொடுத்து டப்புன்னு உள்ள வந்துருவான். இங்க
கிசருக்கு தெரிஞ்சு போச்சு போல. அதனால உசோப்பை விட்டுட்டு டப்புன்னு வேகாப்பங்க பிடிக்க கிளம்பிடுவான். இங்க நம்ம லூஃபி கத்திட்டு இருப்பான், லூசு பயலே எங்கேயா போற, பேசாம பில்டிங் குள்ள இரியா, அதுதான் உனக்கு சேஃப், இல்லாட்டி உன்னை கொன்றுவாங்கன்னு சொல்லுவான். வேகாப்பங்க எப்படி கேட்பாரு, அவர் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு ஜுவல்லரி பாணியை காப்பாத்த போறாரு. இங்க கிசரு மேல வந்து பார்த்துட்டு எங்கேயா போற வேகாப்பங்கு, எங்க போற, என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடி ஆவான். இங்க இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் எய்ம் பண்ணி அட்டாக் பண்ண போறான்னு. ஆனா வேகாப்பங்க அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையப்படல. அவங்க ரெண்டு பேரும் பதறிட்டு இருப்பாங்க. அவன் பாத்தீங்கன்னா அவன் லைட்டை வச்சு அட்டாக் பண்ணுவானா, அப்படியே அந்த லைட் டிராவல் பண்ணி வரும். கரெக்டா வண்டி கிட்ட வரும்போதுதான் இடையில லூஃபி பூந்து அந்த லைட்டை ஒரே கவு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்மளுக்கு கண்ணெல்லாம் பிதுங்கிரும். லூஃபியை பத்தி தெரியும், அவன் ஒரு தீனி பண்றான் தான். ஆனா கிடைச்செல்லாம் இந்த தீனி திம்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. பிராங்கி ஹெல்ப் பண்றான்ட்டு கிளம்பினால அவனுமே அந்த வண்டியை ஒரு வழியா பார்த்துட்டான். அந்த வண்டியில ஏறிக்குவான்னு வைங்க. போகும்போது நம்ம லிலித் கிட்ட அவனோட அந்த ரோபோட் ஜெனரல் பிராங்கி ஒன்னு இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஷிப்பை கேரி பண்ணி கொண்டு போக சொல்லுவான். இந்த சம்பவம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் மீட் பண்ணுவானாமா. சரின்னு சொல்லிட்டு அவளும் ரெடி ஆவான். அதே நேரம் இங்க லூஃபி லைட்டை தின்னால அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவோ பாடிக்குள்ள அடக்க ட்ரை பண்ணுவான், ஆனா அடங்காது. மூக்கு வாயின்னு கிடைக்கிற கேப் வழியா வெளியில பிச்சுக்கிட்டு வரும். இவங்க படாத பாடுபட்டு அந்த வண்டியை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆவாங்கன்னு வைங்களேன். அதே நேரம் இப்ப இவங்க அந்த டோமை தாண்டி வெளியில போனுமே, கரெக்டா எடிசன் ஓபன் பண்ணி விடுவான். அந்த கேப் வழியா அப்படியே ஒரு ஜம்ப். இப்ப என்னன்னா இவ்வளவு ஹைட்ல இருந்து இந்த வண்டியில ஜம்ப் பண்ணாங்கன்னா சோலி முடிஞ்சது. வேகாப்பங்க் என்ன சாதாரண ஆளா, டெக்கு கிங் ஆச்சே. டயரை பெரிய சைஸ் பஞ்சு டயராவே மாத்திடுவாரு. இத கீழ இருந்து பார்த்துட்டு இருந்த மெரைன் ஆளுகெல்லாம் டாக்டர் வேகாப்பங்க் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அங்க இருக்க எல்லாத்திட்டையும் சொல்லி அட்டாக் பண்ண சொல்லிடுவானுங்க. அவ்வளவுதான், அட்ட டைம்ல எல்லாம் கன்னோட ரெடி ஆவாங்க. பாசிபிஸ்டாஸ் முத கொண்டு அதுகளோட பவர்ஸை வச்சு அட்டாக் பண்ண போகுமா, அப்பந்தான் அட்லஸ் வெளியில தலையை காமிச்சு எல்லா பாசிபிஸ்டாஸையும் கூப்பிட்டு வேகாப்பங்க் கிட்ட இருந்து ஒரு புது ஆர்டர் வந்து இருக்குது. இந்த ஐலாண்ட்ல இருக்க நேவி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணுங்க, ஒருத்தம் கூட இருக்க கூடாதுன்னு சொன்ன உடனே அட்டாக் பண்ண வந்ததை அப்படியே ஸ்டாப் பண்ணுமா. அவ்வளவுதான், சோல்ஜர்ஸ் அத்தனை பேரும் அலண்டு போயிருவானுங்க. ஆத்தாடி நம்ம ஒண்ணு பண்ண வந்தா நம்மள பண்ணிடுவாங்க போலயே, ஓடுறா கைப்புள்ள அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அடிச்சு தெரிய விட்டுருங்க. இந்த மேட்ரு பூரா கப்பல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க எல்டரான சாட்டனுக்கு போகுது. மனுஷன் அப்படியே தீவிரமா என்னத்தையோ யோசிச்சுட்டு இருக்காப்ல, என்னன்னு தெரியல. ஆனா ஏதோ பெரிய ஆப்பா வைக்க போறாங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். அது என்ன ஆப்பு, டாக்டர் வேகாப்பங்க் இங்க இருந்து தப்பிச்சுட்டாரா இல்ல அவரை போட்டு தள்ளிட்டாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.